அவர்களே, யார் நஷ்டவாளிகள் என்று தெரியுமா? இந்த சூறாவை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தால் இதை நீங்கள் கவனமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் நஷ்டவாளிகள் கிடையாது. إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அல்லாஹ் இந்த சூறாவிலே யார் நஷ்டவாளிகள் என்பதை அறிமுகப்படுத்துகிறார். காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் அனைவர்களும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, யாரை தவிர என்று தெரியுமா? யாரை தவிர? யார் உண்மையாகவே அல்லாஹுவை தன்னுடைய உள்ளத்தால் ஏற்று நாவால் மொழிந்தார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஈமான் கொண்டார்களோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் அவனுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று யார் ஏற்றுக்கொண்டார்களோ இவர்களை தவிர. இப்போ யாரெல்லாம் அல்லாஹுவை ஏற்கவில்லையோ, ஓரிரு கொள்கையை ஏற்கவில்லையோ அவர்கள் எல்லோரும் நஷ்டவாளிகள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், அல்லாஹ்வை ஏற்றிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் தவறுகளில் ஈடுபட மாட்டார்கள், மது பழக்க வழக்கங்களில் ஈடுபட மாட்டார்கள், கெட்ட செயல்களில் ஈடுபட மாட்டார்கள், அநாகரிகமாக நடந்து கொள்ள மாட்டார்கள், பெருமை அடிக்க மாட்டார்கள், வசதி கொள்ள மாட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், இன்னும் எவர்கள் இறைவனை ஈமான் கொண்ட பிறகு இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நற்காரியங்களை மட்டும் செய்வார்கள், நன்மைகளை மட்டுமே செய்வார்கள், கெட்ட செயல்களை விட்டு ஒதுங்கியிருப்பார்கள், தவறுகளில் ஒருபோதும் ஒரு உண்மையான முஸ்லிம் ஈடுபட மாட்டார். அல்லாஹ் சொல்கிறார். அப்ப யாரெல்லாம் நற்காரியங்கள் நன்மைகள் செய்யவில்லையோ அவர்கள் எல்லோரும் நஷ்டவாளிகள். இன்னும் யாரை தவிர என்று தெரியுமா? சத்தியத்தை கொண்டு, குர்ஆனை கொண்டு, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை கொண்டு ஒவ்வொருவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள், உபதேசம் செய்து கொள்வார்கள். இவர்களை தவிர இந்த உலகத்தில் கண்டதையும் கொண்டதையும் கண்டதெல்லாம் பேசிக்கொண்டு இந்த உலகத்தில் புறம் பேசுவதில், கோல் சொல்வதில் இருப்பவர்கள் எல்லாம் உண்மையாகவே கெட்ட செயல்களை பற்றி பேசிக்கொள்ளக்கூடியவர்கள் எல்லோரும் நஷ்டவாளிகள். கண்ணியத்திற்குரியவர்களே, வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். இன்னும் எவர்கள் என்று தெரியுமா? எவர்களை தவிர நஷ்டவாளிகள் என்று தெரியுமா? ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு உபகாரம் செய்து கொள்வார்கள், பொறுமையை கொண்டு ஏவுவார்கள். இவர்களை தவிர மற்ற எல்லோரும் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலிலே இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக பிறப்பவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தன்னுடைய உள்ளத்தால் ஏற்று நாவால் மொழிந்து ஒரு மனிதர் முஸ்லிம் ஆகிவிட்டால், இரண்டாவது அவரிடத்தில் கெட்ட செயல்கள் எதுவும் இருக்காது. அவர்தான் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியும். வஅமிலுஸ் ஸாலிஹாத் என்று அல்லாஹ் சொல்கிறான். நற்காரியங்களை மட்டும், நல்ல செயல்களையும் மட்டும் செய்வார்கள், நல்ல செயல்களில் மட்டும் ஈடுபடுவார்கள் அவர்கள் மரணிக்கும் வரை. ஆம் கண்ணியத்திற்குரியவர்களே, மாறாக, இதற்கு மாறாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு கெட்ட செயல்களில், கெட்ட பேச்சுக்களில், கெட்ட சிந்தனைகளில், கெட்ட வார்த்தைகள் பேசுவதிலே யாரெல்லாம் எந்த முஸ்லிம் இருக்கிறாரோ இவர்கள் எல்லாம் நஷ்டவாளிகள். ஆம் கண்ணியத்திற்குரியவர்களை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை ஏற்றிருக்கக்கூடிய உண்மையான முஸ்லிம்கள் ஒருபோதும் தீமைகளில்
பாவங்களில் ஈடுபட மாட்டார்கள். நன்மைகளில் நற்காரியங்கள் செய்வதில் நல்லதையே நினைப்பதில் மட்டும் ஈடுபடுவார்கள். அப்படிப்பட்ட உண்மை முஸ்லிம்களாக உண்மையாகவே அல்லாஹ்வை இப்படித்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு வாழக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.